பாட்டி என்னம்மா சீக்காக்கு வேணுங்கிறதெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஓ, என்னெல்லாம் போடுவ சீக்காக்கு? இப்ப எங்காத்துக்கு எல்லாருக்கும் தேய்ச்சி கொளிக்காது என்ன 2 மாசத்துக்கு வரும். 1/2 கிலோ சீக்கா போட்டிருக்கேன், 1 கிலோ பயிர் போட்டிருக்கேன், 1/4 கிலோ வெந்தயம், ரோஸு கொஞ்சோண்டு காஞ்ச ரோஜா பூ, மருதாணி இலை இருந்தா காஞ்சது அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெட்டி வேறு, வெட்டி வேருக்கு அடுத்தது கொஞ்சோண்டு பூலாங்கிழங்கு, மருந்து சாமான் கடையிலேயே விற்கும் பூலாங்கிழங்கு எல்லாம் போட்டு எல்லாமா ஒரு 1/2 கிலோவுக்கு வந்துடும் இதெல்லாம். சரி, கருவேப்பிலை எதுக்கு? கருவேப்பிலை சீக்காக்கு தான். மிச்சம் நம்ம கருவேப்பிலை ஆத்துல வேண்டாங்கிற கருவேப்பிலைய சேர்த்து காய வச்சுட்டோம்னா கடையில வாங்க வேண்டாம். அப்படி இல்லைன்னா நமக்கு வேணும்னா கடையில கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பிலை வாங்கி போட்டுக்கலாம். இப்ப சீக்கா எத்தனை நாள் காய வைக்கணும்? சீக்கா ரொம்ப மழை காலத்துல எல்லாம் ரொம்ப நம்ம காய வச்சுதான் ஆகணும், ஏன்னா வெயில் வராது. ஓகே, இல்லன்னா 2 நாள் 3 நாளா? ஒரு நாள் நன்னா வெயிலா இருந்தா, அதாவது மார்ச் மாசத்துல நம்ம பண்ணணும்னா நன்னா வெயில் இருந்தா காய வச்சுக்கலாம். நன்னா ஒரு நாள்லயே போய் இறைச்சின்னு வந்துடலாம் சாயந்தரம். நான் இன்னைக்கு நல்ல வெயில் அடிச்சது, காய வச்சு அரைக்கிறதுக்கு எடுத்துன்னு போறேன். தேங்க்யூ.